ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கலாச்சார திருவிழாவின் எடுத்துக்காட்டாக சுற்றுலா அமைந்துள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை முகாமை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 215 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மகளிர் முன்னேற்றம், ஏழை எளிய மக்களின் நலன், சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழக மக்களின் இதயங்களில் அழியாத இடம் பிடித்தவர் ஜெயலலிதா என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் மனம் கவர்ந்த தலைவராகவும் தலைசிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தவர் ஜெயலலிதா என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்து வலுவான நோக்கத்துடன் சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களாலும் சிறந்த ஆட்சியாளராக அவர் திகழ்ந்தார் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஏழை மக்களின் நலன் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மூலம் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றவர் ஜெயலலிதா என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், திரையுலகில் தனது பயணத்தை தொடங்கிய ஜெயலலிதா தமிழக வளர்ச்சிக்கும் சமூக நலத்திட்டங்களுக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு சரித்திரம் படைத்ததாக தெரிவித்துள்ளார். எளிய மக்களின் முன்னேற்றம், பெண்கள் நலன், கல்வி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் பல்வேறு சாதனைகள் புரிந்த அவரது பிறந்த தினத்தில் அவரது நினைவுகளை போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் மகளிர் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நாடுகளுக்கு இடையேயான கலாச்சாரத்தையும் பொருளாதார வாய்ப்புகளையும் இணைக்கும் பாலமாக சுற்றுலாத்துறை விளங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்திய அமெரிக்க சுற்றுலா உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர், தூதரக உறவுகளை மேம்படுத்த சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். சுற்றுலா மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும், மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்கி நிலையான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா தொலைநோக்கு 2029 மூலம் ஒவ்வொரு மாநிலத்திலும் உலக தரத்திலான சுற்றுலா தலத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். கலாச்சார திருவிழாவின் எடுத்துக்காட்டாக சுற்றுலா அமைந்துள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய அமெரிக்க சுற்றுலா உச்சி மாநாட்டில் பேசிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்து வரும் இந்தியாவில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சுற்றுலா மேம்பாடு மூலம் நாட்டின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவிலிருந்து 18 லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்தியா வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை முகாமை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாள்கள் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கி பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த 12 ஆண்டுகள் ஆட்சியில இந்தியா மிக வேகமாக முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது. 2047க்கு நாம் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். அதற்கான அடியை எடுத்து வைத்திருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை, அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு நம்மளுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்,
இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்கள் அனைத்து மக்களும், ஏன்னா டெவலப்மெண்ட்டுங்கும் போது எல்லாருமே ஒரு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ், அதாவது அனைவருடைய நம்பிக்கையோடு, அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே மத்திய அரசின் லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் மூலம் தங்களது வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளி ஒருவர் தெரிவித்தார். நான் பாடியநல்லூர்ல இருந்து வரேன். என் பேர் செல்வி. பிரதமர் ஐயா கொடுத்த இந்த லக்பதி ஸ்கீம் மூலம் ஆல்ரெடி நாங்க ஒரு சிறு தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இவர் கொடுத்த இந்த தொகையினால அந்த சிறு தொழிலை மேம்படுத்த எங்களுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப உதவியா இருந்துச்சு. 50,000 ரூபாய் இந்த தொகையை நாங்க இந்த லக்பதி ஸ்கீம் மூலம் எங்களுக்கு பிரதமர் ஐயா கொடுத்திருக்காங்க. இதனால இன்னும் கொஞ்சம் மேம்பாடு அடைய, எங்களோட தொழில் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைய கொஞ்சம் ஏதுவா எங்களுக்கு இருக்கு. இதனால இந்த ஸ்கீமை கொடுத்த பிரதமர் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இஸ்ரேல் செல்கிறார். டெல் அவீவில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இஸ்ரேல் அதிபர் திரு ஐசாக் ஹெர்சோகுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் திரு ஜே.பி. சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் நாடாளுமன்றம் நெசட்டில் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளதாகவும் அவர் கூறினார். நெதர்லாந்து பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ராப் ஜெட்டனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவும் நெதர்லாந்தும் பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்த நெதர்லாந்து பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் உள்ளதாகவும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் மாநில தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் தகுதியற்ற அனைத்து வாக்காளர்களும் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பீகாரில் எவ்வித புகார்களுமின்றி சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவு பெற்றதாக அவர் கூறினார். மேலும் தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்றதாகவும் 11 மாநிலங்களில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தைவான் பிரச்சினையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 20 தொழில் நிறுவனங்கள் மீது ஏற்றுமதி கட்டுப்பாட்டை சீனா விதித்துள்ளது. இந்த ஜப்பான் நிறுவனங்களுக்கு சீன ஏற்றுமதியாளர்கள் சரக்குகளை அனுப்பக்கூடாது என்று சீன வர்த்தக அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மிஷுபிஷி, கவாசாக்கி உள்ளிட்ட ஜப்பான் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 215 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா 48.3 ஓவரில் 214 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் நிரஞ்சன் நந்தகுமார், ரூபன் ரத்ன சபாபதி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கலாச்சார திருவிழாவின் எடுத்துக்காட்டாக சுற்றுலா அமைந்துள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை முகாமை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 215 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.